வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ட்ரிகர்ஸ். ஒரு விஷயத்தையும் நமக்கு தூண்டுற விஷயம். இப்போ லைவ் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் தூண்டினா தான் அது அந்த செல்ஃப் இனிஷியேஷனோடு இருந்தால் வேல்யூபிளாக இருக்கும். ஓகே, யாரோ சொல்லி பண்ணுறோம் அப்படின்னா அது வேலை பார்க்குற இடத்துலையும் கூட அந்த ட்ரிகரிங் திங் என்னங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். இது என்னென்னா, நம்ம பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து வரணுங்கிறதுக்காக தான் அந்த ட்ரிகரை யூஸ் பண்ணணும். ட்ரிகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த நெகட்டிவ் சேஞ்ச் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிடக்கூடாதுன்னு மனசு சொல்லும். ஆனால் என்னது, நம்ம வந்து அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு டெம்ப்ட் ஆகும். பார்த்துக்கலாம், என் கையில் மாத்திரை இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு டக்குன்னு எடுத்து போட்டுக்குவோம். ஆனால் என்ன சொல்லுவோன்னா, ஒரு சின்ன ரூலு, இப்போ காஃபி சாப்பிடக்கூடாது கெடுதல்னு தெரியுது, ஆனால் அதை சாப்பிட்ணுங்கும்போது சொட்டு காப்பின்னு சொல்லுவோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி சாப்பிட்றதில்ல. முந்தியெல்லாம் நிறைய காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தது. காஃபியை குறைச்சிட்டோம். காஃபியை குறைச்சி அளவு குறைஞ்சி இப்போ சொட்டு காப்பின்னு யாராவது குடிக்கும்போது துள்ளியுண்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நிறுத்திடுறது. காஃபிக்கு சர்க்கரை போடாமல் சாப்பிட்றது. இதெல்லாம் சின்ன சின்ன ஹேபிட் நம்ம மாற்ற ஆரம்பிக்கும் போது தான். அதேமாதிரி இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ வாக்கிங் போகணுன்னு நினைக்கும்போது இப்போ என்னென்னா, இப்போ நம்ம லைவ் போடணுங்கிறதுக்காக வாக்கிங்காக லைவ் போகும்போது நாலேஜ் மக்களுக்கு கொடுக்குறோமா, இதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அதை வந்து கேஷுவலாக பண்ணாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணும்போது நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது நிறைய தடைகள் இருக்கும். ஓகே, அந்த தடையை உடச்சி தூண்டுதல்களுக்கு நம்ம கொண்டு வரோமா, நல்ல விஷயம் செய்கிறதுக்காக தான் அந்த ட்ரிகரிங் திங். ட்ரிகரிங்கிறது ஒரு ட்ரிகர் பண்ணுறது வந்து என்னென்னா, நாளைக்கு நான் பெட்டர்மெண்ட்டுக்கு வரணுங்கிறது தான் இன்டென்ஷனாக இருக்கணும். நேற்றுக்கு நடக்கிறத விட நாளைக்கு நான் வந்து எப்படி நேற்றுக்கு இருக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தோம், எனக்கு அதெல்லாம் முடியாதுப்பா, நேற்றுக்கு என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. அதாவது இம்பல்ஸ் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து அது எதிர்வினையை தாக்கிடும். நமக்கு நிறைய எதிர்வினைகள் வந்துடும். அப்படின்னா லைஃப்பில் வந்து சில விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றணும். அப்படின்னா அந்த பொது பிரச்சனை, இப்போ என்விரான்மெண்டல் ரிலேட்டடாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படின்னா மனம் தளராமல் இருக்கிறது. ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிச்சிட்டோன்னா ரியாக்ட் ரெஸ்பாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, ஏன்னா அது நம்மளோட சாய்ஸு. ஒரு ப்ரோக்ராமில் வந்து சொல்லும்போது சொன்னார் ஒருத்தர் வந்து, நமக்கு எதிரி நம்ம தான் அப்படின்னாரு. எனக்கு அதை காட்டவுடனே டென்ஷனாக ஒரு கோபம் வந்தது. நம்ம எதிரின்னா நமக்கு நம்ம நண்பன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே எதிரிங்கிறது அவுடேட்டடாக போயிடும். ஓகே, நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு உற்ற நண்பன் நம்ம அப்படின்னு நமக்கு ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது ரிமோட்டு. அதற்கான ரிமோட் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதாவது ஓஷோ ஒரு இடத்துல ஓஷோட்ட போய் கேட்டாங்களாம், என்ன வந்து நேற்றுக்கு ஒன்று மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு கேள்வி, ஒரே கேள்வி தான். கேள்வி வந்து, நேற்றுக்கு வந்து ஒரு மாதிரி சொன்னீங்க, நேற்றுக்கு இப்போ டிஆர்பி நேற்றுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது பயங்கர ஜாலியாக இருப்பேன். என்ன எதை பற்றி எவ்வளோ நம்ம பாட்டுக்கு ஜாலியாக லைஃபுங்கிறது ஒரு அந்தந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். இந்த ஓஷோட்டை கேட்டப்போ என்ன சொன்னாங்களாம், என்னங்க நேற்றுக்கு ஒரு பதில் சொன்னீங்க, இந்த கேள்விக்கு இன்றைக்கி ஒரு பதில் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ நான் பிளாஸ்டிக் பூ இல்லைப்பா, தினமும் பூக்கிற பூ என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட தாட், உங்களோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே அந்த பரிணாம வளர்ச்சியை கொண்டு வரணும். தட் இஸ் த இம்பேக்ட் விச் யூ ஆர் சப்போஸ் டு கிரியேட் இட். அந்த கிரியேஷன் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோல் இருக்குது அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு கோல் இருக்கும், பெரிய நானோன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா உங்களோட பிளான் என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது, அதுக்கு வந்து இந்த சுப்பீரியர் பிளான் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கும்போது ஜென்ரலாக ஒரு ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா, சுப்பீரியர் பிளானர் இன்ஃபீரியர் இம்ப்ளிமெண்டர்மாங்க. நிறைய பேர் எல்லா பிளான்லாம் பண்ணிவிடுவாங்க, பேசணும், மக்களுக்கு நல்லது சொல்லணும், நல்லா மனசுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் சொல்கிறத வந்து மக்கள் யார் பார்ப்பா யார் கேட்பா, அதை பற்றி நமக்கு நான் தான் சொல்லுவேன், யூ கீப் ஆன் டூயிங் இட். ஹூவர் இஸ் ரெடி டு யூஸ் இட், லெட் தம், யூ பிகம் இம்ப்ளிமெண்டர் மோ. ஸோ ஒரு பிளானராக மட்டும் இருக்காமல் இம்ப்ளிமெண்டராக மாறணுங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. இதில் வந்து என்னென்னா, ஒரு மேஜிக் புல்லட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம கேட்டுக்கணும், நமக்கு நான் வந்து இப்போ நடக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் இருக்கா. ஸோ இன்டெரக்டாக வந்து இட் இஸ் ஹெல்பிங். ஓகே, அதேமாதிரி பார்த்திங்கன்னா, அந்த நம்ம பேசுகிறதுல ஹானஸ்டி இருக்கா, ப்ரொடக்டிவாக இருக்குமா, இது மாதிரி அந்த விஷயங்கள் எவ்வளோ தூரம் வந்து
நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் உரியதாக இருக்குது. வாட் இஸ் த இம்பேக்ட் யூ ஆர் கிரியேட்டிங் வித்தின் யூ அண்ட் அவுட் சைடுன்னு சொல்லுவோம். நம்ம வெளியிலையும் உள்ளேயும். அதாவது என்னென்னா, ஒரு சேரை போட்டுட்டு மாவு அரைக்கணும்னு யோசிக்கிற மாதிரி. என்னென்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணுங்கிற கிளாரிட்டி இல்லாமல் நம்ம வந்து மாற்றி யோசிக்கிற தன்மைன்ட்டு மக்கள் வந்து எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பேஸ்ட்டை போட்டு ஏதோ பண்ணுறாங்க. பல் விளக்குறதுக்கு ஒரு பேஸ்ட்டு, அதை வேறு விதத்தில் சொல்யூஷனாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து அதையே வந்து பார்த்தா 1 மணி நேரம் ரீல் போடுறாங்க. ஸோ 1 மணி நேரம் நீங்கள் வந்து பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணுற திங்காக இல்லாமல் ப்ரொடக்டிவாக நீங்கள் மாறணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ரியல் டைம் சிஓஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஷன் ரிலேட்டடாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட மிஷன் என்ன, அவருக்கு யார் கஸ்டமர்ஸு, கஸ்டமரோட வேல்யூஸ் என்ன, கோல் என்ன, பிளான் என்ன அப்படிங்கிற மெயின் தாட்டாக இருக்கும். நம்ம பிளான் என்ன, இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு போக முடியும். அது தாட் வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்விக்கு பதில் சொல்கிறது. ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது அந்த பதில் சொல்கிறதுலையே உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அது வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே சில கேள்விகள் இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, வேண்டாமான்னா அது நான் ப்ரொடக்டிவ் திங். பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி ஆஃப் திங் வந்து யூ ஹேவ் டு ஆஸ்க் ஸோ மெனி கொஸ்டின் வித்தின் யூ. ஸோ தட் வில் ஹேவ் அ ஹை இம்பேக்ட். இதில் என்னென்னா வீல் ஆஃப் சேஞ்சுன்னு ஒன்று சொல்கிறோம். வீல் ஆஃப் சேஞ்ச் என்னென்னா, அந்த க்ரியேஷன்னு சொல்லுவோம். க்ரியேஷன், எலிமினேஷன், ப்ரிசர்வேஷன், அக்செப்டிங்னு 4 செக்மெண்ட். ஒரு க்ரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பாசிட்டிவாக நம்ம யோசிக்கிறது, ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறது, அதில் வந்து அடிஷனாக சில விஷயங்கள் பண்ணுறது. ஸோ யூ ஆர் இன்வெஸ்டிங் லாட் ஆஃப் நாலேஜ் டு த பீப்புள், கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லாட் ஆஃப் பீப்புள், புக்கு படிக்கிறது, இது மாதிரிலாம் அதை வந்து க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். எலிமினேஷனுங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இதை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வி ஹேவ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் இட். அதேமாதிரி ப்ரிசர்விங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சில இடத்துல நம்ம பண்ணுற விஷயங்களை ஃப்யூச்சருக்கு தான் தேவைப்படும். ஆனால் அதை வந்து நம்ம இப்போ வச்சுருக்கணுமா அப்படின்னு நினச்சோம்னா வச்சுருந்து எப்போ தேவையோ. இப்போ நான் வந்து வேலுக்குடியை பார்த்தேன். அவர் பார்க்கும்போது நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா நமக்கான ஒரு விஷயத்தை பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவங்க வந்து அந்த நாலேஜை கொடுக்குறாங்க. நமக்கு எப்போ தேவையோ, எப்பப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது வேல்யூபுளாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். அதனால் ஃப்யூச்சரில் ப்ரிசர்வ் பண்ணணும் நீங்கள். அதேமாதிரி அக்செப்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூ ஹேவ் டு அக்செப்ட் திங்ஸ். சில விஷயங்கள் நம்மளால் அதை மாற்றிக்க முடியாது. சரி, நம்ம கண்ணாடி போட்டால் தான் நமக்கு தெளிவாக இருக்குன்னா அது அப்படி தான். என்ன, கண்ணாடி போடாமையே பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம முதல்லையே நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஐ வாஷ் கப்புன்னு ஒன்று கொடுக்குறேன். அதை நம்ம கண் குவளையை போட்டு கண்ணை க்ளீன், அதுதான் வந்து நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டூல். ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். அதனால் ஒரு வந்து விஷயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்து ஒரே நாளில் எல்லாம் மாற்றிட முடியாது. எல்லா விஷயத்தையும் நான் நினச்சேங்க அதெல்லாம் பண்ணலாமாங்க அப்படின்னா ஒரு நாளில் நான் மாற்றுற விஷயம் இல்லை. அந்த சக்ஸஸை நோக்கி ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், செல்ஃப் லவ் முதல்ல இருக்கணும். தன்னைத்தானே நேசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நமக்கு நாமே உத்வேகத்தைப்படுத்திக்கணும். ஓகே, பொறுமை இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு நம்ம தான் எஜமான் அப்படிங்கிற கிளாரிட்டியோட நம்ம ட்ராவல் ஆகலாம். அதேமாதிரி புரிதல், செயல்படுத்துதல் 2 விஷயத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி செயல்படுத்துறீங்கிறத தெளிவாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்துக்கு எப்படி ட்ரிகர் ஆகி எப்படி வேலை செய்யணுங்கிற கிளாரிட்டியோட ட்ராவல் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து 2 நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே கிவ் த நாலேஜ் டு த மேக்ஸிமம் பீப்புள். ப்ரொடக்டிவ் பர்சனாக மாறுங்க. பிளானிங்கோடு நிறுத்தாமல் இம்ப்ளிமெண்டேஷனில் விஷயத்தை நகர்த்த ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.